பெருமக்களே, திருமந்திரத்தின் 4ஆம் தந்திரம் அது சக்கரத்தை பற்றி சொல்வது. அதில் சக்கரத்தினுடைய தோற்றமாக இருப்பதை தான் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். இந்த 21வது மந்திரம் நாம் நடத்திட்டோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறையை அந்த குறிப்பு உங்கள்கிட்ட தான் பரவாயில்ல, இல்லை பாட்டு இருந்தாலும் பரவாயில்ல. திரு அம்பலமாக சீர்சக்கரத்தை திரு அம்பலமாக ஈராறு கீரி திரு அம்பலமாக அம்பலமா 25 ஆக்கி திரு அம்பலமா செபிக்கின்றவாறே என்று சக்கரம் அது அம்பலம்ன்றார். அப்போ என்ன தெரியுது? பெருமானுடைய திருமேனியை எப்படி நாம் உருவத்திலேயோ அல்லது இலிங்கமாகவோ அல்லது தீண்டா திருமேனியாகவோ வைத்து வழிபடுறோம் இல்லையா, அது ஒரு அடையாளம் தான். நமக்கு இப்போ சிவலிங்கத்துக்கு கூட அப்படி தான் சொல்கிறோம். லிங்கம் என்றால் குறி, அடையாளம்னு அர்த்தம். சிவனுக்குள்ள அடையாளம் அது சிவலிங்கம் என்று நாம் சொல்கிறோம். சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறோம். பானமாக இருக்குது இல்லையா, அது சிவம். கீழே இருக்கிற ஆவுடையார் பீடம் அது சக்தின்னு சொல்கிறோம். இன்னொன்று பானமாக இருப்பது நாதம், ஆவுடையார் இருக்கு இல்லையா அது விந்து என்று சொல் உலகம் பொருள் உலகம் இரண்டிற்கும் அது பொதுவாக இருக்குது என்றும், பொருளை விட்டு சக்தி பிரியாது, அதனால் பீடமும் இலிங்கமும் ஒன்றாக இருக்கும். அதனால் என்ன செய்தால், ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் கூட அப்படி இருந்தது. சிவலிங்க திருமேனி என்று சொன்னால் எப்படி நடராஜ பெருமானுக்கு திருவாசியோடு வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு மரபு. திருவாசி இல்லாமல் வைக்கக்கூடாதுன்னு கேட்கலாம், நீங்கள் வச்சுங்க. ஆனால் அது கலைப்பொருள் தானே தவிர வழிபாட்டு பொருளாக அது மாறாது, வழிபாட்டு மூர்த்தமாக மாறாது. அதான் உண்மை விளக்கத்தில் ஏன் தேவையில்லாமல் பாடுவாங்களா, ஒங்காடமே நல் திருவாசின்னு ஏன் பாடுறாங்க, அது இருக்கணும்னு தான் அர்த்தம். எனவே நாம் வழிபடுகின்ற பொழுது வழிபாட்டு மூர்த்தமாக செய்து கொள்வது என்பது வேறு, கலை வடிவமாக செய்து கொள்வது வேறு. அப்போது அந்த உருவத்திருமேனையோ மற்றதையோ நாம் வைத்து வழிபடுவது ஒரு அடையாளம் தானே. அதே போலத்தான் எந்திரமும் ஒரு அடையாளம், பெருமானுக்குள்ள அடையாளம் தான். அது முதல்ல நாம் எப்படி இலிங்கத்துக்கோ மற்றவர்கள் சொல்கிறோமோ அதுபோல். இன்னொன்று நான் சொன்னேன், இலிங்கத்தை சொல்கிறது சண்டிகலிங்கம் என்றும் ஸ்திரலிங்கம் அல்லது சாவரலிங்கம் என்றும் சொன்னோம். அதை என்ன செய்கிறாங்க, குரு ஞானகுரு உபதேசிக்கிற பொழுது, உன்னுடைய பயணத்திற்கெல்லாம் நீ இலிங்கத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் இருந்தால் நீ ஸ்திரலிங்கமாக வைத்துக்கோ, சிவலிங்கமாக வைத்துக்கோ. இல்லை என்றால் எந்திரமாக வைத்துக்கொள் என்றால், எடுத்துக்கொண்டு செல்வதற்கு எந்திரம் பயன்படும், சீக்கிரமாக பயன்படும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பை போட்டு கூட எடுத்து போயிடலாம். இந்த வெளிநாட்டுக்கு போனால் அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. அது எல்லாம் பிடிச்சி பிரியின்றான். சிவலிங்கத்தை எடுத்து போனால் அது பிரினா அப்புறம் ருத்ராட்சலாம் பார்த்து ஓ சரி இது வழிபாட்டான்னு தள்ளுறான். நமக்கெல்லாம் ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. இப்போ அதை எடுத்து ஸ்கேன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சிக்கல்கள் வரப்போகுது. அது மட்டுமல்ல, வெளியிலே சென்று இலிங்கத்தை வைத்து இருக்கின்ற இடம் தூய்மையான இடமா இருக்கணும், பூஜை பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கலாம் அந்த இடம்லாம். அந்த மாதிரி இருப்பதற்கு எந்திர பூஜை சுலபம் என்று சுலபமாக ஒரு இடத்துல எந்திரத்தை வைத்து வழிபடலாம் என்பதற்கும் அந்த எந்திர வழிபாடு என்பது விதிக்கப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அப்போ எப்படி அருவுருவ திருவேணியாக இருக்கிறதோ அதுபோலன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, பூஜை என்றால் மந்திரம் தேவை. நாம் எந்திரத்தில் என்ன பண்ணுறோம், இறைவனுடைய நாமம் அது மந்திரம், நாமமே மந்திரம், அந்த மந்திரமே அவனுக்கு வடிவம் என்று சொல்கிறோம். மந்திரம் தூல வடிவம் என்றும், ஆன்மா என்பது நம்முடைய ஆன்மா இருக்கு இல்லையா அது சூக்கும வடிவம் என்றும், பெருமானுடைய சக்தி இருக்கு இல்லையா அது அதிசூக்கும வடிவம் என்று நாம் கொள்கிறோம். பொதுவாக திருமேனி என்றால் உருவத் திருமேனியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த உருவத் திருமேனியை யோக வடிவம் வேக வடிவம்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக வைத்திருக்கிறோம். இன்னும் நுட்பமாக நாம் சொல்லுகிற பொழுது இறைவனுக்கு உள்ள மந்திரம் அதுதான் தூல வடிவம் அவனுக்கு உள்ளது. அப்போ அதுதான் சிறந்த வடிவமாக இருக்குது. ஏனென்றால் சொல்லோடு சேர்ந்து, அதாவது மந்திர சொல்லோடு சேர்ந்து அவனுக்கு வடிவமாக இருக்குது. நீங்கள் வைக்கின்ற ஒரு எந்த திருமேனியாக இருந்தாலும் அதை மந்திரத்தினால நியாசம் பண்ணணும். நியாசித்தால்தான்
அது ஆவாகனம் செய்து ஞாசித்தால்தான் அந்த மந்திர சாநித்தியம், தெய்வ சாநித்தியம் வரும். இது மந்திர வடிவமாக இருப்பதாலே, எழுத்தே மந்திர வடிவம், தூல வடிவம் என்பதாலே அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. எனவே எந்திரத்தினுடைய அமைப்பில் அது ஒரு சிறப்பாக நம்ம சொல்வாங்க, தூல வடிவம். திருவாசகத்தில் அன்னைக்கு கூட முற்றோதல் அந்த விளக்கத்தில் நமக்கு சொன்னோம். நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்க என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் என்றால், அப்பாவுடைய கருத்து அவங்க என்ன உரை எழுதுகிறாங்க, நமச்சிவாய என்பது பெருமானுடைய தூல வடிவம், மந்திரமாக இருப்பதால் அது தூல வடிவம். நாதன் தாள் என்பதாலே அது சூக்கும வடிவம் என்று எழுதுகிறாங்க. சூக்கும வடிவம் எல்லாருக்கும் புரியாது என்பதனாலே, சக்தி அல்லவா, அது புரியாது என்பதனாலே, மந்திரம் எல்லோருக்கும் புரியும் என்பதனாலே முதல்ல நமச்சிவாய வாழ்க என்று தூல வடிவத்தை சொன்னார், நாதன் தாள் என்று சூக்கும வடிவத்தை சொன்னார் என்று உரை எழுதுகிறாங்க. அதுபோல் மந்திரம் உண்மை விளக்கத்தில் 3 இருக்குது, நாம் அதை சொல்லியிருக்கிறோம். அதாவது ஆன்மா முதல் மந்திரம் தானே, சீவாய நாம சீவாயன்னு படித்தோம் இல்லையா, அந்த மந்திரமே வடிவமாக பெருமானுக்கு இருக்கிறது என்று நம்ம முதல் படித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உண்மை விளக்கத்தில் 8ம் 2ம் உருவான இலிங்கம் என்று வரும். 8ம் 2னா 10ன்னு அர்த்தம். 10 தமிழில் யா, யா என்றால் ஆன்மா. எனவே ஆன்மாதான் அவனுக்கு இருக்கின்ற இடம், அது திருமேனியாக இருக்கிற இடம், ஆன்மாதான் திருமேனி. அடுத்து சொல்கிற பொழுது பறையிடமா மிகு நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வு கெட்டாத ஒருவன் வருது, அது பராசக்தி தான் அவனுக்கு அம்பலமாக இருக்கிறது இடம் என்று பார்க்கும். அதில் 3 இடங்கள் நமக்கு பெருமானுடைய இடமாக நாம் சொல்கிறோம். மந்திரம் தூல வடிவம், ஆன்மார்கள் நம்முடைய ஆன்மா அது அவனுக்கு சூக்கம வடிவம். நீ விரும்புலையே அவன் அங்கே உட்கார்ந்துடுக்கிறான், உள்ளே இருக்கிறான் இல்லையா, எனவே சூக்கம வடிவம் இருந்த அந்த அறிவை தந்து கொண்டிருக்கிறான். பராசக்தி என்பது அவனுக்கு அருள் அல்லவா, அருள் அவனுக்கு அரிசூக்கம் வடிவம் என்று நாம் சொல்கிறோம். அந்த நினைவோடு இப்போ நாம் எந்திரத்தை பார்க்கணும். இதில் திரு அம்பலமாக சீர்சக்கரம்ன்றார். என்ன கூட சில பேர் அப்படி கேட்குறாங்க, இப்போ போய் கைலாயத்துக்கு, இவங்கெல்லாம் கைலாயத்துக்கு போனவங்க இல்லையா, கைலாயத்துக்கு அவர் அங்கே தான் கைலாயமா என்று கேட்குறாங்க. அங்கே போனால் சிவபெருமானை பார்த்துடலாமா என்ற கூட கேட்குறாங்க இல்லையா. அது அறியாமல் கேட்டாலும் கூட ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு நாம் எப்படி பதில் சொல்கிறோம், விளங்குறதுக்காக எப்படி சொல்லுவோம் பதில் என்றால், சிதம்பரத்தில் போய் தில்லையில் பார்க்குறீங்களே, தில்லை பெருவழி தானே, அது அம்பலமா சிற்றம்பலமானு கேட்குறோம் நாம். சிற்றம்பலம் என்பது வேறு, அது அருள்வெளி என்பது பெருமான் பராசக்தி இடமாக கொண்டு ஆடுகின்ற அருள்வெளி என்பது வேறு. இன்றைக்கி காலையில் கூட சொன்னோம், அது பூதாகாயம் மாயாகாயம் அருள்வெளின்னு 3ஆக சொன்னோம், அது வேறு. அந்த அருள்வெளியை நம்மால் அறிய முடியாது என்பதால் அதற்கு விளக்கமாக தில்லையை சொல்கிறோம். தில்லை அம்பலம் என்றால் அருள்வெளிக்கு ஒரு மாற்றாக, எப்படி உருவமில்லாத பெருமானுக்கு உருவத்தை கொடுத்து நாம் வழிபடுறோமோ அதுபோல் அந்த அம்பலத்தை காண முடியாது, வெளியை காண முடியாது என்பதால் இதைய அம்பலம் நாம் சொல்கிறோம். அதனால்தான் சேக்கிழார் பெருமான் 2 பாட்டு பாடுறார். தில்லைவாழ்ந்தரதம் புராணத்தில் பார்த்தீங்கன்னா நாம் அடிக்கடி பாடுற பாட்டு, ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவுமாகின்னு ஒரு பாட்டு பாடுறார், கற்பனை கடந்த சோதின்னு ஒரு பாட்டு பாடுறார். ஆதியும் நடுவுமாகி என்ற பாட்டு தில்லைக்கு பாடுதல். அதனால் பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியா நின்ற போதிக்கின்றான் பெருமான், நான் இருக்கிறேன் என்று நிச்சயிக்கின்றான் பெருமான், நான் இருக்கிறம்பா என்று எங்கே சொல்கிறார் என்றால், போதியா நிற்கும் தில்லை பொது நடம்னார். அது தில்லையில் ஒரு இடத்துல அவன் ஆடுகின்றான், நமக்காக ஆடுகின்ற இடம் என்று பார்க்கிறோம். அதையே அம்பலமாக ஆடுகிறான் நம்ம சொல்கிறோம். அதோடு நிறுத்தலை சேர்க்கிறார். இது அல்ல உண்மையான அம்பலம் எது என்று சொன்னால், கற்பனை கடந்த சோதினார். கற்பனை என்றால் கல்வின்னு அர்த்தம், அங்கே இமேஜினேஷன் அர்த்தம் கிடையாது, கல்வி தான். உன்னுடைய கல்விக்கு அகப்பட மாட்டான், கல்வியினுடைய அறிவினாலே அகப்பட மாட்டான், கடந்த சோதியாக இருக்கிற பெருமான் என்று பார்க்கிறோம். அப்புறம் சிற்பரவியோமம்ன்றார் பாருங்க. சிற்பரவியோமம் என்பது தான் ஆகாயம். வியோமம் என்றால் ஆகாயம், அங்கே ஒரு பரம், மேலான ஒரு பரவெளி, அது சிற்பரம் என்றால், சித் என்றால் அறிவுன்னு அர்த்தம். காலை கூட சொன்னோம், பெருமானைக்கு அறிவுன்னு சொல்கிறதோடு நிறுத்தக்கூடாது. அறிவு என்றால் அது அவனுக்கு அருள் என்று வைத்துக்கணும். நமக்கு தான் அறிவு தான், நமக்கு அறிவு தான் இருக்க தவிர அருள் நமக்கு கிடையாது. ஆனால் பெருமானுக்கு அறிவு என்றால் அது அருளானவன் என்பதனால்தான் அறிவுன்னு சொல்லலாம். வேதத்தில் சைதன்ய சொரூபம்னு சொல்கிறோம், நாம் அப்படியெல்லாம் அருள் உடைமை என்று சொல்கிறோம். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்று சித்தியாரில் சொல்கிறதுனால அது அருளம்பலம் என்றும்,
யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் அருள் அம்பலம்னு பேர் வச்சுக்குவாங்க. அருள் அம்பலம், அது அருள்வெளின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் அவர் சிற்பரவியோமமாகும் என்று பாடிட்டு கற்பனை கடந்த சோதி கருணையே உருவன்றா பாருங்கள். கருணை என்றால் அருள் என்ற அர்த்தம். அருள் தான் அவனுக்கு அங்கே உருவமாக வடிவமாக இருக்கிறது, பறை உருவமாக என்று உண்மை விளக்கத்தை சொல்கிறது. கருணையே உருவமாகி சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம்ன்றார். அதை அது தில்லை பொதுநடம்ன்றார், இது திருச்சிற்றம்பலம் சொல்கிறார். என்ன ரெண்டு வேறுபடுத்தி பாடுறார். அப்போ அது ஒரு தில்லையை பார்க்க முடியாது, அந்த அம்பலத்தை பார்க்காதவர்களுக்கு தில்லை நமக்கு இருக்குது இல்லையா. அதுபோல் கைலாயத்தை நம்மளால் பார்க்க முடியாது, அவர் எப்படி இருக்கிறார் நமக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த கைலாயத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கே நமக்கு இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொன்னால் அது எங்கே முடியும்? அதனால தான் கைலாயம்னார். அப்படியா? அது அதான் ஃபோட்டோ இன்றைக்கி என்னென்னமோ பண்ணுறாங்க. இப்போ அதை இருக்கலாம், அது நமக்கு சொல்ல முடியும். ஆனால் ஒன்று என்ன தெரியுதுன்னு சொன்னால், அந்த மேலே அதிகமாக போக முடியாது மட்டும் தெரியும், பறக்க முடியாது உள்ளதுன்னா தடை வருதுன்னு அது மட்டும் தெரியுது பார்த்தா. அதான் அது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. அது ஏற பார்க்கலாமே தவிர சுற்றி வரலாமே தவிர ஏற முடியாது என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதைத்தான் நமக்கு என்ன சொன்னார் நம்முடைய சேக்கிழார் அழகாக சொன்னார். அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அறிவறியான், அவனை அறிய முடியாதுன்னார். அவன் இருக்கிற மலையும் அறிவறியான் என்ற அதையும் அறிய முடியாது என்ற அந்த அர்த்தத்தில் அவர் பாடுறார். அது எது சொல்கிறனா, அதுபோல் கைலாயம் என்றால் எது என்று சொல்கிறோம் இல்லையா, அதே போல் அம்பலம் என்று சொன்னால் தில்லையை சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் பெருமானுடைய திருமேனி என்றால் சக்கரம் என்று வைத்து அந்த சக்கரத்தை நீங்கள் அம்பலமாக கொள்ளுங்கள். ஆனால் திரு அம்பலம்ன்றார். பெருமான் இருக்கிற இடம் அம்பலம் அல்லவா, எனவே திரு அம்பலமாக சீர்சக்கரத்தை, சீர்னா பெருமை வாய்ந்த புகழ் வாய்ந்த சக்கரம்ன்றார், சக்கரத்தை திரு அம்பலமாக ஈராறுன்னார், 12ன்றார். அதான் உங்களை அதை கொடுத்துருக்குறேன். இதுக்கு அப்பா எழுதலை, படம் போடலை, அவனை போட்டிருக்காங்க பாருங்கள். அது அந்த மூணு போட்டிருக்கு இல்லையா, 3 இருக்கட்டும், அதில் ஒன்றைய முதல்ல கூட பார்க்கலாம். முதல் வகை திரு அம்பல சக்கரம்ன்றார். இதான் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்குதுன்றார். அது என்ன செய்யணும் முதல்ல என்றால், இதை செப்பு தகடோ அல்லது பொன் தகடோன்னு வைத்துக் கொள்ளுங்க. இதை சதுரமாக நான் வைக்கணும், சதுரமாக அந்த சக்கரம் அமையணும். பொதுவாக சக்கரம்னா வட்டமாக தான் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த இடத்துல சக்கரம்னா தாங்குதல், எனவே எல்லாரும் தாங்கிறதுனால சதுரமாக நமக்கு இருக்கணும். சதுரமாக வைத்தால் சமமாக எல்லா பக்கமும், கணக்கில் ஸ்கொயரை பற்றி சொல்கிற இலக்கணம் அதுதான். ஏன்னா 4 பக்கமும் சரியாக இருக்கணும் இல்லையா ஸ்கொயர் என்பது. அதுபோல் பெருமான் எல்லா இடத்திலும் சமமாக வியாபித்திருக்கிறான். வடமொழியில் வியாபகம், வியாப்பியம், வியாப்தி என்று 3 இருக்கிறது. வியாபகம் என்றால் எல்லா இடத்திலும் சமமாக இருத்தல். திருவாசகத்தில் இந்த வியாபகத்தை தான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் பெருமானுடைய வியாபகத்தை குறிக்கின்ற தொடர்கள். அதுபோல் இங்கே சக்கரத்தை 4ஆக வகுத்தால் 4ம் அளவாக இருக்கிறது. எல்லாம் வியாபகமாக சம அளவு வியாபித்தல் என்றால் ஒரு இடத்தில் அதிகமாக ஒரு இடத்தில் குறைவாக இல்லை, சம அளவாக இருக்கிறதுக்கு வியாப்தின்னு சொல்லுவாங்க. கடல் தண்ணீரில் உப்பு கலக்குது இல்லையா, அது சம அளவு கலந்தால் எந்த விதமான குறைவும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். சென்னையில் இருக்கிற கடலில் கொஞ்சம் குறைவாக இருக்குது உப்பு, அப்புறம் அமெரிக்காவில் போனீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லா கடலும் ஒரே உப்பு தான். சம அளவு இருப்பதாலே அதை வியாப்தி என்று நாம் சொல்கிறோம். சம அளவு கலந்தால் வியாப்தி. அதுபோல் இங்கே சம அளவாக பெருமான் கலந்திருக்கிறான் என்பதனால அந்த சதுரமாக நாம் முதல்ல சேர்க்கிறோம். சதுரம் என்ற சொல்லுக்கே நீங்கள் பார்த்தா அதை வைத்துத்தான் சதுரங்கம் என்று வந்திருக்குது. செஸ்ஸுக்கு நாம் சதுரங்கம் என்று நாம் சொல்கிறோம். அவங்களாம் அரசர்களாக அதை ஆடினாலும் பார்க்கிறோம். சதுரப்பாடு என்றால் பரிமேலழகர் வித்தகம் என்ற சொல்லிற்கு சதுரப்பாடு என்று விளக்கம் தருகிறார். வித்தகம் என்ற வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும்ன்றார் இல்லையா. நான் ஒரு அந்தணன் நீ ஒரு அந்தணன் எங்கடான்னு சொன்ன அதெல்லாம் அந்த கதையெல்லாம் பேசாது நீ என்று சொல்கிறார் இல்லையா. அதாவது சாதுரியமாக அறிவாற்றலினாலே விவாதம் பண்ணாத, நீ பணி செய்யணுன்றார். அப்போ வித்தகம் என்று சொன்னால் வாதம் செய்து வெற்றி பெற்று விடலாம், கல்வியாளர்கள் எல்லாம் வித்தகர்கள் என்று பார்க்கிறோம். அந்த வித்தகம் என்றால் சதுரப்பாடு உடையவர்கள் என்று எழுதுகிறார். அருமையான குறள் அந்த குறள்.
அவ்வளோ சீக்கிரமாக அந்த குறளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு குறள் அந்த குறள். இப்படி சொல்கிறார்: நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகருக்கு அல்லால் அரிது என்று ஒரு குறள் இருக்குது. அதுக்கு எழுதுகிற விளக்கம் பரிமையாளர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதாவது நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும்னார். ஒருவனுக்கு வறுமை வருகிறது என்றால் அவனுக்கு செல்வம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வறுமையை கூட பற்றி கவலைப்படாமல் அதுவே எனக்கு செல்வம் என்பார்கள், அவங்க தான் வித்தகர்ன்றார். செல்வம் இருந்து கொண்டு தொண்டு செய்வதோ அல்லது ஏதாவது பணி செய்வதோ சிறப்பல்ல. அல்லல் நல்குறவு ஆன பொழுதிலும் அடியார் தொண்டு வல்லர் என்று அறிவிக்கவே என்றார் சேக்கிழார். இளையான்குடி மாறனார் சொல்கிற பொழுது அவருக்கு என்ன பதவி கொடுக்குறார்? நிதிக்கிழவன் குபேரன் ஏவல் செய்யும்படியாக ஒரு பதவி கொடுக்குறார் இளையான்குடி மாறனாயனார். அப்படிப்பட்ட பதவி சேக்கிழார் சொல்கிறார். இங்கேயும் அவள் நல்ல நிதிக்கிழவனாக இருந்தவர் தான். ஆனால் வறுமை வருகிறது என்றால் பெருமானுடைய அருளாலே வறுமை வருகிறது என்றால் ஏன் வறுமையை தருகிறார் என்றால் வறுமையிலும் கூட அவர் செம்மையாக இருக்கிறார். அடியார் வந்தால் அந்த சமயத்திலும் அவர் அடியாருக்கெல்லாம் உதவுவார் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த வரலாற்றை சொல்கிறார் இல்லையா? அதைத்தான் சொல்கிறாங்க. வறுமையிலும் செம்மை என்பது தான் வித்தகருக்கு உரியது. அது நத்தம்போல் கேடுன்றார். நந்துதல் என்றால் வளர்ச்சின்னு அர்த்தம். வளர்ச்சி அதுதான் செம்மை. கேடு என்றால் வறுமை. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னார். அடியார்களுக்கு கேடு என்பது கிடையாது, ஆக்கம் என்பது கிடையாது, எல்லாம் சமமாக பார்க்கின்றவர்னார். அது வித்தகர்கள் என்று சொல்கிறார் வள்ளுவர். வித்தகர் என்றார். உளதாகும் சாக்காடு என்றால் சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம கேட்போம், இருக்கிறார் அவர் அப்படின்னு கேட்போம். ஏன்னா அவர் இருக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அந்த மாதிரி சில பேர் இறந்து போயிருப்பார்கள், ஆனால் என்றும் வாழ்வார்கள் இல்லையா? அதான் உளதாகும் சாக்காடும்னார். ஞானசம்பந்த பெருமாள்லாம் நம்ம போல இருந்து மறைஞ்சவர் தான். அவங்களாம் மறைஞ்சான்னு சொல்ல முடியுமா நம்மால்? என்றைக்கும் வாழ்கிறார் அல்லவா? அதெல்லாம் யாருக்கு முடியும்? உளது ஆகும் சாக்காடு என்றால் இறப்பு. இறப்பு என்பது கூட அவர்களுக்கு அதை வென்று விடுவார்கள் என்று சொல்கிறதுனால இதெல்லாம் வித்தகர் என்று சொல்கிறார். அதுக்கு சதுரப்பாடுன்றார். அப்போ தேர்ந்த அறிவு என்பது சதுரப்பாடு. அதனால் இருக்கின்றதிலே சதுரங்கம் இருக்குல்லையா, செஸ், அந்த விளையாட்டு ரொம்ப அறிவோடு ஆள வேண்டிய விளையாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதான் இங்கே சொல்கிறார். சதுரம் என்பது தேர்ந்த ஒரு அறிவு, சமமாக இருக்கிற வியாபகம். அப்புறம் முக்கோணம் கோணம்னா கோணல் மாறுபடும். இது 4 கோணமும் சரியாக இருக்கும். இதெல்லாம் கணக்கு தான். 4 கோணம் சரி, எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் பெருமான் சரியாக தான் இருப்பார். நம்மெல்லாம் ஒரு கோணத்தில் பார்த்தா சரியாக இருப்போம், இன்னொரு கோணத்தில் சரியாக இருக்க மாட்டோம். ஏன்னால் பெருமானுக்கு எல்லா கோணமும் சரியானதுக்காக அந்த சக்கரம் என்பதை அம்பலம் என்று வைக்கின்றார். சேக்கிழார் குறிப்பாக சொல்கிறார். அம்பலத்தை ஆடுகிறான்னா என்ன அர்த்தம் என்றால், முதல்ல எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஆடுகிறான், எல்லா உயிர்களுக்கும். சைவ சமயத்துக்கு மட்டுமல்ல, எந்த சமயவாதியாக இருந்தாலும் உயிர்களுக்கெல்லாம் அவன் பொதுவாக ஆடுகிறான் என்பதாலே அம்பலம் என்று நாம் சொன்னோம். இன்னொன்று என்ன அர்த்தம் என்றால், எதையும் அம்பலப்படுத்துவான் சொல்கிறோம் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் என்றால் எந்த விதமான மறைவும் இல்லாமல் கணக்கை வெளிப்படுத்துகிறான் பார்க்கிறோம் இல்லையா. அம்பலப்படுத்துகிறார் என்றால் எந்த குற்றமும் இல்லாமல் நேர்மையாக இருக்கிறான், செம்மையாக இருக்கிறான், எனவே வெளிப்படையாக அம்பலத்திலே ஆடுகிறான் என்று இதெல்லாம் அம்பலத்துக்கு சொல்லுகின்ற விளக்கங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒன்று நுட்பம் என்று அர்த்தம். காலையில் சொன்னது அம்பலம் என்றால் ஆகாசம், அது நுட்பமானது. தகராகாசம் என்பது மிக நுட்பமாக பெருமான் இருக்கிறான் என்பதற்காக அம்பலத்தை நாம் சிறப்பாக சொல்கிறோம். அதைத்தான் இங்கே சக்கரமாக ஆள வேண்டும் சொல்லி, முதல்ல அந்த சக்கரத்தை எப்படி என்றால் வரைகின்ற பொழுது எளிமையான ஒன்றை சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, இப்படி வரை முதல்ல என்று சொல்கிறாங்க இல்லையா, இல்லை ஒரு பூனை போடு இல்லை நாய் போடுன்றாங்க இல்லையா. அதே மாதிரி சக்கரத்தில் ரொம்ப நுட்பமாலாம் இருக்குது. தெளிவாக இருப்பதற்கு முதல்ல தெரிந்து கொள்வது தான் சொல்கிறாங்க. இதில் ஈராறுன்னு பாருங்க. சீர்சக்கரத்தை ஈராறு 12ன்னு அர்த்தம். இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, குறுக்கவும் 6 இருக்கும், நெடுக்க 1 2 3 4 5 6. ஈராறு குறுக்கு நெடுக்குமாக வைத்தால் ஈராறு கீறினால் திரு அம்பலமாக 25 ஆகும். 12 ஈராறு 12 நீங்கள் வைத்தீங்கன்னா 6 பிரித்தால் 25 அறைகள் நமக்கு வரும் என்று சொல்கிறார். அதை எண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். 25 அறைகள் நமக்கு இருக்கும். 1 5 5 பார்த்தா தெரியும். 1 2 3 4 5, இந்த பக்கம் 5, 25 அறைகள் என்று பார்க்கிறோம். அப்போது 5 எழுத்து அந்த 25 அறைகளுக்கு சேர்க்கணும். இது க்ளீட் பண்ணணும்.
அதோட இது கேட்குமான்னு தெரியல. கேட்குமா? சரி. அந்த குறிப்பில் உண்மைதான், பெருமானுடைய இருப்பு தானே. ஒரு உயர்ந்த விஷயத்தை பேசுறோம் இல்லையா? அதாவது ராமாயணம் சொல்ற இடத்துலலாம் அனுமார் போய் உட்காந்து வரான் அங்கே. அந்த மாதிரி அம்பலத்தை சொல்கிறோம் இல்லையா? ஆகாயத்திலிருந்து வருது, அருள் வருது. நம்ம அதான் என்னென்னா, இந்த திரு ஐந்தெழுத்து பாருங்கள், கீழே இருக்கு விளக்கம் உங்களுக்கு. இடமிருந்து வலமாக எழுதப்பட்டுள்ளது. சக்கரத்தில் எப்படி எழுதுறோம்? சிவய நம சிவய நம என்று எழுதுகிறோம். சிவாய நம அல்ல, சிவய நம தான். ஏன்னா தனித்தனி எழுத்தாக எழுதுகிற பொழுது வா தான் போடணும், நெடில் போடக்கூடாது. சிவாய நமன்னு சொன்னால் ஒரு தொடர். அது இதை எழுத்தாக சொல்கிறதுனால வா என்பது குரில் தான், எல்லாம் குரிலாக இருக்கணும். இப்போ முதல் சக்கரத்தை பார்த்தீங்கன்னா சிவய நம சிவய நம சிவய நமன்னு வருது இல்லையா? அது இடமிருந்து வலமாக எழுதப்பட்டது. அப்படி நாம் படிக்கலாம், மந்திரத்தை சொல்லலாம். அடுத்து மேலிருந்து கீழாக ரெண்டாவது சக்கரத்தை பார்த்தீங்கன்னா சிவாய நம சிவாய நம என்று மேலிருந்து கீழாக சொல்கிறோம் இல்லையா? அப்படியும் நாம் அந்த மந்திரத்தை ஆக்கலாம். கீழிருந்து மேலாக அந்த இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் சிவாய நம, கடைசி மூணாவது இருக்கு பாருங்கள். அந்த மூணாவதுல சிவாய நம, கீழிருந்து மேலாக. அப்போது இடமிருந்து வலமாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, அப்புறம் வலமிருந்து இடமாக என்றார். இப்படி படிக்கணும். அந்த இஸ்லாத்தில் அவங்க உருது மொழி அப்படி தான் படிப்பாங்க, இப்படி தான் படிப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு சிவாய நம என்று இரண்டாவதுலையும் பார்க்கலாம், மூன்றாவதுலையும் பார்க்கலாம். அது எப்படி வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல சிவய நமன்னு எழுதிடும். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது சிவாய நாமன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது சக்கரத்தில் ரெண்டாவது கட்டம் இருக்கு பாருங்கள். அந்த சி என்பதை ரெண்டாவது கட்டமாக போட்டிருக்காங்க. முதல் அறையில் உள்ள சி அடுத்த ரெண்டாவது சியாக போச்சு. மூணாவது பக்கத்தில் மூன்றாவது அறையில் வந்துடுச்சு சி. நான்காவது அறையில் வந்துடுச்சு. ஐந்தாவது அறையில் சி ஐந்தாவதாக வந்துடுச்சு. அப்படி சியாக மாறுது இல்லையா? அப்படி படிக்கிற பொழுது அங்கே சீன்னா அப்புறம் வா யா நாம சிவாயா நம என்று அதுக்கேற்றாற் போல் அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு மாறும். அப்போ ஒரு எழுத்து சி என்ற எழுத்து முதல் அந்த ரெண்டாவது சக்கரம் இருக்குல்லையா, அந்த அதில் முதல் அறையில் இருக்கலாம், அல்லது இரண்டாவது அறையில் இருக்கலாம், மூன்றாவது அறையில் இருக்கலாம், நான்காவது அறை, ஐந்தாவது அறை என்று வைத்து அப்படி நாம் உச்சரிக்கலாம். கீழே இல்லையா? கீழே டயக்ராம் அப்படிதான் போடும். ஓ வெட்டுது. ஓ அப்படி இப்படி போடும். அரை ஒன்பை அதான் சிவய நமக சிவய நமக என்று அப்படி வருகிறது. அதான். அப்புறம் பலமிருந்து இடமாக மூளைக்கு மூளையாக என்றால் இப்போ சிவாய முதலே பாருங்கள், முதல் சக்கரத்தையே பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை சிவாய நாம என்று வருது. அதே மாதிரி இங்கே இரண்டாவது பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை வரணும். இங்கே இது சிவாய நாமன்றது இடமிருந்து வலமிருந்து இடமாக வருது. மூளைக்கு மூளைன்னு சொல்கிற பொழுது சிவாய நாம என்ற முதல் தான், அதுதான் முதலாவதாக மூளைக்கு மூளை வருது இல்லையா? இப்போ ஏன்னா இந்த மாதிரி மூளைக்கு மூளையாகவோ வலமிருந்து இடமாகவோ ஏன் சொல்கிறோம்னா எல்லாவற்றிலும் வியாபகமாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிறதுக்கு தான் சொல்கிறோம். வியாபகத்தை குறிப்பதற்காகத்தான் ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால் வியாபகம்தான் அர்த்தம். ஓங்கி இருக்கிறான் என்றால் உயர்ந்திருக்கிறான் அர்த்தம். ஆழ்ந்து இருக்கிறான் என்றால் கீழே இருக்கிறான், மேல் கீழாக இருக்கிறான் அர்த்தம். அகன்று என்றால் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சக்கரத்தில் எல்லா பக்கங்களிலும் இருக்கிறான் என்று வியாபகத்தை சொல்வதற்காக சொல்லிட்டு அந்த முறைகளிலே நீங்கள் தியானிக்கிற பொழுது நீங்கள் இப்போ யோசிங்க, ஒரு திருமேனியை வைத்து நீங்கள் தியானித்தால் அது ஏகதேச பொருள்.
பெருமானுடைய அருளாக கூட இருக்கலாம், அருள்மேனியாக இருக்கலாம். ஆனால் அது ஏகதேச பொருள். அந்த ஏகதேச பொருளுக்கு ஒரே மாதிரி தான் தியானிக்க முடியுமே தவிர வேறு மாதிரி தியானிக்க முடியாது. இது அப்படி அல்ல. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு மந்திரங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா வழக்கத்திலிருந்து இடப்பக்கம் போகலாம், இப்படி கிராஸில் போகலாம், இப்படி போகலான்னு வருது இல்லையா? எல்லா பக்கத்திலையும் பெருமான் நிறைந்திருக்கிறான் என்பதை பாவனையில் நான் சொல்ல முடியும் என்பதற்குத்தான் இப்படி வளைவிலிருந்து இடமாக, மேலிருந்து கீழாக என்ற சக்கரத்தை சொல்றார். இது எளிமையான மந்திரம்ன்றார். முதல்ல எளிமையாக சொல்வதற்குள்ள மந்திரம் என்று சொல்றார். இதனால் மேற்கூறிய ஞான நடனத்தின் பயன் எய்துமாறு கூறப்பட்டது என்று ஞான நடனம் சொல்றார். அதோட இருக்கட்டும். அடுத்து 18ஆம் தேதி நமக்கு மறுபடியும் திருமந்திரம் இருக்கிறது. 18ஆம் தேதி தொடர்ந்து நாம் படிக்கலாம். நம்ம